ஆண்டவர் மேல ஆசை உள்ளவனுக்கும் ஆசை இல்லாதவனுக்கும் வித்தியாசம் இப்ப நம்ம தெரியல, பின்னால தெரிய போகுது. ஆசை உள்ளவனை ஆண்டவருடைய மகிமை ஆக்கிரமிக்க போகிறது. அப்படியே வந்து தலையில இருந்து கால் வரைக்கும் ஆக்கிரமிச்சிடுச்சுன்னா என்னத்த தெரியுங்களா? உங்க மகிமை, உங்க ஷேடோ இருக்குல்ல, நிழல்ல கூட அந்த மகிமை வரும். அதனாலதான் பேதுரு அப்படி நடந்து போறான். மீன் பிடிச்ச ஆளு அப்படி நடக்கிறான். ஜனங்களாம் வியாதியஸ்தர்ல கொண்டு வராங்க. இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஜனங்களை நிரப்புறாங்க. இவர் போறாரு இப்படி 3 முறை. சத்தியமா இயேசு தெரியாதுன்னா, ஆனா ஆசையோட இருந்தான். அவனுக்கு ஆசை இயேசுவின் மேல அதிகம். போறான். திடீர்னு பார்த்தா ஜனங்களாம் வருது. அந்த நிழல் யார் மேல படுதோ அந்த கட்டல் எல்லாம் காலியாகி விட்டது. அப்படி ஒரு மகிமையின் நாள் வருகிறது. அந்த மகிமை வந்து நிறைச்சிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, திருச்சபையில் இருக்கிற ஒருவன் கூட பலவீனமா இருக்க மாட்டான். அப்படி ஒண்ணு நடக்கும்னு நம்புறீங்களா?